அந்த பொண்ணு டைவர்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருச்சு. என்ன சொல்ற? அவங்களுக்காக போய் ஜட்ஜ் மேடத்தை பார்த்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன். டைவர்ஸ் வேணான்னு போயிட்டாங்கன்னு சொல்ற? திடீர்னு எப்படி போவாங்க? பூஜிதா, நீ இங்க இருந்திருப்பியே, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? நான் இங்க இல்லையே அசோக். நான் ஃபார்மை சப்மிட் பண்ண பார் கவுன்சில் வரைக்கும் போயிட்டேன். நான் ஜட்ஜ் மேடத்தை பார்த்துட்டு வரதுக்குள்ள இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டும் மச்சினையா? நானும் அந்த பொண்ணும் தனியா உட்காந்துட்டு இருந்தோமா, அப்போ அவங்க கிட்ட நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். டைவர்ஸ்க்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் உங்க வீட்டுக்காரர் நல்லவரா குடிகாரரான்னு கேட்டேன். ஆனா அவரை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு கேட்டேன். கம்மியா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல, நல்ல குணம்தான் முக்கியம். இதுவே நிறைய சம்பாதிக்கிறவனா இருந்து குடிச்சிட்டு அடிக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவங்க யோசிச்சாங்க. வெளியில போய் பேசி திரும்பி வாழ்வேன்னு முடிவெடுத்துட்டு தான் திரும்ப வந்தாங்க. உள்ள வந்ததும் பிரச்சனையை தீர்த்ததுக்கு நன்றி எல்லாம் சொன்னாங்க. நான் பெருசா என்ன பண்ணிட்டேன் சின்னையா? நான் இருக்கிறத தான் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான் சின்னையா. மத்ததெல்லாம் அந்த மாசாணி அம்மா தான் பண்ணுச்சு. என்ன பூஜிதா இதெல்லாம்? பார்த்தேல, இவளுக்காக அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த. நீயும் பார்த்து தானே இருக்க. அந்த பொண்ணு ஒரு மரியாதைக்காக சொல்லிட்டு போக வேண்டாம்? நீங்க சொல்றது சரிதான் சின்னையா. அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதுதான் ஆசை. ஆனா போன் பேச போன அவங்க அம்மா திரும்ப வந்து உங்ககிட்ட பேசி டைவர்ஸ் வாங்கிட்டா. அதுக்கு பயந்துதான் சார் வந்ததும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சின்னையா, நான் நல்லது தானே பண்ண. ஏன் சின்னையா மறைக்கிறீங்க? ஏய், பேச வேண்டாம் சொல்லு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லு. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா பிளாங்க் செக் கொடுக்கறதா விமலா மேடம் சொன்னாங்களே. துர்கா இப்படி கெடுத்துட்டாளே. அசோக் வர துர்கா மேல ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்தான். இப்ப இன்னும் டென்ஷன் ஆவான். துர்கா, எனக்கு ஒரு டவுட். இவ்வளவு பிரில்லியண்டா பண்ணிருக்கீங்களே, எந்த காலேஜ்ல நீங்க லா படிச்சுட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சின்னையா. எதுவும் பேசாத. கொஞ்சமாவது உனக்கு காமன் சென்ஸ் இருக்கா? அசோக், அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீ எதுவும் பேசக்கூடாது. இப்படி ஆனதுக்கு நீ ஒரு காரணம். இவளை ரிசப்ஷன்ல உட்கார வைக்க வேண்டியதானே? அப்புறம் சத்யா, நீ அவங்க யார கேட்டு இவகிட்ட போய் ஃபைல கொடுத்து விட்டுருக்காங்க? சரி, அன்னை கொடுத்து விட்டாங்கன்னு ஃபைல கொண்டு வந்தவ கொடுத்துட்டு போக வேண்டியதானே? என்னோட ஆபீஸ் விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? அன்னைக்கு அப்படிதான். நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வராம நந்தினி மேடத்தையும் துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்க. காலையில சாம்பிராணி போட்டு வீணா நீய டென்ஷன் ஆக்கி அம்மா கிட்ட அரை வாங்க வச்சுட்டாங்க. அப்புறம் அம்மா எனக்காக வச்சிருந்த சாப்பாட்டை கீழே கொட்டி அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கா. என்னோட ரூம்ல இருக்க கூடாது, வெளிய போ. இல்ல சின்னையா. என்ன இல்ல சின்னையா? என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்னோட கிளையண்ட திருப்பி அனுப்புறதுக்கு நீ யாரு?